வணக்கம் சார், நான் திருநெல்வேலியில இருந்து ரஃபீக் பேசுறேன். சார், அந்த மனோஜ் ஊர்ல இல்லையா? வீடு காலி பண்ணி போய் 2 மாசம் ஆச்சாம். வேற என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சது? ஊர்ல அவனை பத்தி விசாரிச்சோம், யாரும் எந்த நல்ல தகவலும் சொல்லல சார். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல 2 அடிதடி கேஸ் கூட இருக்கு அவன் மேல. அவனோட தம்பி பேசுனதா ஒரு பொண்ணு சொல்லியிருக்கா. அவனுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்ல சார், அம்மா மட்டும்தான். அவங்களும் முதியோர் இல்லத்துல இருக்காங்க. ஓகே. ஹலோ, உன் புருஷன் மஜித் வீட்ல இருக்கானா? யாரா நீ? டென்ஷன் ஆகாத. அவன் தேடிக்கிட்டு இருக்கானே கொலைகார, அது நான் தான். இப்போ உனக்கு என்ன வேணும்? உன் புருஷன் என்ன தேடுறது நிறுத்தணும். இல்லனா அவர் என்ன பண்ணுவ? போலீஸ் அதிகாரி படுகொலைன்னு நாளைக்கு காலையில நியூஸ்ல வரும். போன்ல மிரட்டுறவன் பொட்ட. தைரியம் தான் நேர்ல வாடா. நீ கூப்பிடுறப்ப வர்றதுக்கு நான் உன் புருஷன் இல்லடி. உன் புருஷனுக்கு எவன்? போனை வை. கடையில இருப்பா சார், உங்களுக்கு பார்வை கிடையாதா? உங்களுக்கு தான் பார்வை இருக்குமா சார்? தெரியலையா? தம்பி, நாங்க போலீஸ் ஒரு என்கொயரிக்காக வந்திருக்கோம். சாரி சார், நீங்க யாருன்னு தெரியாம. இட்ஸ் ஆல் ரைட். 22354510 இது உங்க பூத் நம்பர் தானே? ஆமா சார். நேத்து நைட்டு உங்க பூத்துல இருந்து எங்களுக்கு 10:30க்கு ஒரு ரிட்டன் கால் வந்தது. ஐ மீன் ஒரு மெட்டல் போன். ஒரு போலீஸ் ஆபீசர் வீட்டுக்கே போன் பண்ணி மிரட்டிருக்காயா? ஆமா சார். எக்கா இருந்துச்சு. அந்த வாய்ஸ் இதுக்கு முன்னால கேட்ட மாதிரி இருக்கா? இல்ல சார், அந்த குரலை இது வரைக்கும் நான் கேட்டதில்ல சார். ஷிட். ஆனா ஒண்ணு சார், இன்னொரு வாட்டி அந்த குரலை கேட்டா நிச்சயம் கண்டுபிடுவேன். அவன் மறுபடியும் இங்க வந்து பேசினானா இமீடியட்டா இவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இவர் இந்த ஏரியா எஸ்ஐ மிஸ்டர் தங்கபாண்டியன். நிச்சயமா சார். Excuse me. Yes. Dr. Shivakami. Second room. Okay, thank you. Good morning, doctor. மார்னிங் இன்ஸ்பெக்டர். நீங்க போன்ல விசாரிச்ச சந்தோஷ் இவன் தான். இவரை பத்தி டீடைல்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது. 2 வருஷமா மனநிலை பாதிக்கப்பட்டு இவன் இங்க தான் இருக்கான். வாங்க இன்ஸ்பெக்டர், சொல்றேன். டாக்டர், சந்தோஷ் இங்க அட்மிட் பண்ணது யாரு? பேரண்ட்ஸ் தான். ஆனா அவன் அடிக்கடி ஆஷா ஆஷான்னு கத்திக்கிட்டே இருப்பான். ஆனா இது வரைக்கும் அவன் யார்கிட்டயுமே பேசுனதே கிடையாது. திடீர்னு அலற வேற செய்யறான். நாங்க கொலை செய்யப்பட்டதா சந்தேகப்படுற பொண்ணோட லவ்வர் தான் இவன். ஓஹோ. அந்த பொண்ணோட பேர் தான் ஆஷா. ஓ. இவன் மட்டும் நல்ல ஸ்டேஜ்ல இருந்தா எங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இதுக்கு மேல கடவுளுடைய அனுகிரகம் தான் வேணும். அப்பதான் எல்லாம் சரியா நடக்கும். உண்மைதான் டாக்டர். அவனோட ஹெல்த்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்பட்டா கொஞ்சம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஷூர். ஓகே மேம், தேங்க் யூ. ரெண்டு நாள் ஊர்ல இல்ல என்ன விளையாட்டு விட்டாங்களையா? மீன் விலைய கட்டா மான் விலைய சொல்றியா? ஆள் தெரியல போட்டுருக்கு. சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. மர தமிழே எங்க கிட்டேவா? அந்த காசுக்கு பேசாம 30 டீய குடிச்சிட்டு போகடா. நாங்க பிராடு கரப்பழு. அப்பா ஒரு டீ ஒன்று போடு. ஆமா, ஏன் அப்படி கடமையால பிச்சைக்காரங்களா உட்கார வச்சிருக்க? அரேப்பா, யோ இந்த நாயை பார்த்தா பாவமா இருக்கியா? ஒரு புற ஒண்ணு கொடு. ஏப்பா, வந்தமா டீ சாப்பிட்டமா போனமான்னு இருப்பா. உனக்கு ஏப்பா அந்த இறக்க புச்சினா? யோ குடியா, பாவம் யார் சொன்னா கேளு. வேணா வருஷ கணக்கா ஆயிரும். வருஷ கணக்கா? என்ன வருஷ கணக்கு? சொல்றத கேளியா? உனக்கு தேவை காசனியா? சும்மா பேச்சு. அப்பச்சே என்ன ஒப்பச்சேரி? அடடா, அப்படி சாப்பிடுறான். சாப்பிடுறான். அடாடா, என்ன அழகா சாப்பிடுறான் பாடுறான். அட யோ, என்னையா கும்பிடுது?
ஒரு புற போட்டதுக்கே உசுர கொடுக்குதையா. இதாயா உண்மையிலே நன்றி உள்ள சீவன். யோ இன்னொரு புற குடியா. அப்படி வரா அப்படி. அதான் அதான் என்ன கேஸ் பண்றாயா. குடியா டீ. அப்பா காசு எவ்வளோப்பா? காசு எங்கே போகுது? நான் கடையை சாத்திட்டு போகும்போது வாங்கிக்கிறேன். கடையை சாத்திட்டு போகும்போதா? யோ நான் வீட்டுக்கு போகணும்யா. என்னது வீட்டுக்கு போறியா? என்ன எப்படி போறேன் நான் பாக்குறேன். என்ன சொல்ற நீ? வவ்வா என்னையா வவ்வுக்குது? இது வவ்வு. இதுக்கு முன்னாடி பண்ணிச்சே அது லவ். இனிமே தாண்டி இருக்கு உனக்கு கவ்வு. என்னையா நீயே கவர மாதிரி சொல்லி காட்டு. அது என்ன பண்ணணும்னு எனக்கு தானே தெரியுமா? அத்தி வசமா சிக்கிட்டது உனக்கு. என்ன இப்படி பாக்குது? என்னையா என்னையே குறுகுறுன்னு பாக்குது. உன்னை மட்டுமா பாக்குது? இங்க உட்கார்ந்துருக்க அவ்வளவு வரை மாச கணக்கா பாத்துக்கிட்டு இருக்கு. மாச கணக்குன்னா? இந்த உட்கார்ந்துருக்கார காக்கி சட்டை இந்த ஏரியாவோட ஏட்டையா. மாமூல் வாங்க வந்தவரு உன்னை மாதிரி இறக்கப்பட்டு நாய்க்கு ஒரு புறைய வாங்கி போட்டுவிட்டு வேலை போய் ரிட்டையர் ஆகி உட்கார்ந்துருக்காரு. இன்னையோட 6 மாசம் ஆச்சு. 6 மாசமா? இந்த உட்கார்ந்துருக்கான கட்டம் போட்ட சட்டை இவன் இந்த ஏரியாவோட குறுக்கா. மாச காசு வாங்க வந்தேன் வாங்கிட்டு பேசாம போக வேண்டியதானே. அவன் ஒரு புறைய வாங்கி போட்டுவிட்டு 4 மாசமா இங்கே உட்கார்ந்துருக்கான். என்னையா சொல்ற? அது மட்டுமா அந்த 2 பேர் உட்கார்ந்துருக்கான் பாரு. ஒருத்த முள்ள மாதிரி ஒருத்த முடிச்ச வைக்க. இவங்க ஊருக்குள்ள பல கொலைகளை பண்ணிவிட்டு நேரம் இங்க வந்து ஒரு பண்ணை வாங்கி போட்டாங்க. அன்னையில இருந்து கம்முன்னு உட்கார்ந்துருக்காங்க. நான் ஜம்முன்னுலயா வந்தேன். கம்முன்னு போயிருக்கணும்ல. போயிருக்கணும். தப்புத்தா. இந்த பைரவருக்கு இவ்வளவு வரலாறுகள் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. எப்பா எல்லாரும் இப்படி சாந்தமாவே இருந்தா எப்படிப்பா? ஏதாச்சும் வாய் திறந்து பேசுகல. அப்ப நான் வரட்டாப்பா. என்னையா கடையை திறந்து போட்டு போற? கடையை முடிச்சுற உன்னையும் நாயும் சேர்த்து 6 பேர் இருக்கலப்பா காவலுக்கு. அப்புறம் இன்னொரு என்ன? யாரா டீ அண்ணன் திங்கக்கிழமை தான் வருவாராம். சனி ஞாயிறு லீவா. கொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு ஜாலியா சினிமா போறாருன்னு சொல்லிருப்பா. மறந்துடாத. படம் வேற போட்டுருவாங்க சீக்கிரம் போ. என்ன அந்த ரஷ்யாக்காரங்க மாதிரி நம்பிக்கையோட போற? என்ன இவங்க வேற படுத்துட்டாங்க பழகிட்டாங்களா? ஆஹா வருஷ கணக்குன்னு அந்த ஆள் சொன்னது இதான் போல் இருக்கு. நாயின்னு பார்த்தா பேயாவலா இருக்கு. வாழ்வோ சாவோ பயந்தா முடியாது. அப்படியே பறந்துட வேண்டியதுதான். குரட்ட வர்ற அளவுக்கு போயிட்டாங்கள ஐயா. வாயில்லா ஜீவன் நினைச்சு இறக்கப்பட்டது குற்றவாடா. எப்படியோப்பா தப்பிச்சண்டா சாமி. ஓசரமான இடத்துல வந்து உட்காந்தாச்சு. இனி ஒரு பயமும் இல்ல. விமானத்துல ஏறி வெளிநாடு போனாலும் விரட்டி வந்து கிடைக்கும்ல. வணக்கம் மிஸ்டர் மஜீத் கான். என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? எப்படி தெரியும்னு பார்க்குறீங்களா? ஒரு போலீஸ்காரனுக்கு எப்படி திருடனை பற்றி தெரியுமோ அதே மாதிரி எல்லா திருடனுக்கும் போலீஸ்காரனை பற்றி நல்லா தெரியும். அது மட்டும் இல்லை சார், நீங்கள் என்னை தேடி வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி உன் வீட்டுக்கு பிக்னிக் வந்தாலே ஆஷான்னு ஒரு பொண்ணு, அவளை நீ தான் கொலை பண்ணேன்னு கேட்க வந்திருக்கீங்க. ஒரு நாள் என் வீட்டுக்கு பிக்னிக் வந்தாங்க. அந்த குரூப்லேயே சாந்தி மட்டும்தான் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணான். அவள் பேச்சு சிரிப்பு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவள் கூட படிக்கிற மனோஜை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிட்டு இருந்தான். மனோஜும் அவன் மேலே உயிரே வச்சிரு. வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லு பிரேம். நாம இப்ப இருக்கிற சூழ்நிலையில சரக்கை பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் சார். நான் 8 வருஷமா இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்கேன். எந்த போலீஸ்காரனை பார்த்து நான் பயந்ததில்லை. நாங்க சொல்ல வந்தது சரக்கை பாஸ் பண்ண முடியாதுன்னு இல்லை, நம்மளால வேற யாரால முடியும்? ஒரு பொண்ணு இருந்தா நிச்சயமா முடியும். நம்ம பழைய டெக்னிக் தானே. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இதுதான் பொருத்தம். 2 நாள்ல நம்ம டிரான்சாக்சன் பண்ணலைன்னா ரொம்ப சிக்கலாயிடும். நல்ல யோசனை. பொண்ணை ரெடி பண்றேன்.